இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம மறைமுகமாக செய்கிற பாவங்கள், நம்ம வெளியரங்கமா செய்யற பாவங்கள், இது எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. இன்று நம்முடைய மறைமுகமாக செய்கிற பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் உங்கள் இல்லம் தேடி வருகிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாரு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு அவசியமான தேவை. பரலோகத்திற்கு நம்ம போகணும்னா, மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில நம்ம இயேசு கிறிஸ்துவோட இருக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும். அந்த ரட்சிப்பு கிடைக்கும் பொழுதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பார் நம்மள. நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை அவர் மாத்திரமே மன்னிக்க முடியும். நம்ம அநேக விதங்களில அநேக போராட்டங்களில இருப்போம். நம்ம அநேகருடைய அடிமைத்தனத்துல நம்ம இருப்போம். குடிக்கு அடிமையாக இருப்போம், இல்ல டிவி சீரியலுக்கு அடிமையாக இருப்போம், போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருப்போம், விபச்சாரத்திற்கு அடிமையாக